நம்ம வீடியோல some unique products from Nykaa and ஒரு குட்டி haul தான் பார்க்க போறோம். And உங்களுக்கு இந்த மாதிரியான haul videos and honest reviews எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இப்பவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hello gorgeous, நான் உங்க ஜெனிஷா and welcome to my channel. First வந்து நான் K Beautyயோட இந்த powder blush வாங்கியிருந்தேன் and இதோட ஷேட் வந்து ஸ்வீட் சால்மன், நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் கலர் ஷேட், நல்ல லைட் பிங்க், டெய்லி யூஸ்க்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வந்து இந்த ஷேட் நான் வாங்கியிருந்தேன். இந்த blush நல்ல பிக்மெண்டடும் கூட. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஆனால் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப சாக்கியா இருக்கு, ரொம்ப பவுடரியா ஃபீல் ஆகுது அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுல வந்து மேங்கோ பட்டர் இருக்கு. ஸோ வந்து இது என்னதான் வந்து ஒரு பவுடர் மேட் பிளஷ்ஷா இருந்தாலுமே ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. கம்ப்ளீட்டா இது மேட் தான், பட் அந்த அளவுக்கு சாக்கியா எதுவுமே ஃபீல் ஆகல. பவுடர் பிளஷ்லயே வந்து மேபிளினோடது நல்லா இருக்கும், ஸ்விஸ் பியூட்டி எல்லாம் வந்து நல்லா இருக்கும். பட் நான் ஏன் வந்து கே பியூட்டி வாங்கினேன்னா இதோட குவாலிட்டி நிஜமாவே கே பியூட்டியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் வந்து இந்த பிளஷோட பேக்கேஜிங்கே வந்து செம்மையா இருக்கு. லைக் ஒரு ஷார்லட் டில்பரியோட பேக்கேஜிங் மாதிரி இருக்கு. அண்ட் உள்ளே வந்து ஒரு குட்டி மிரரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல குட்டி மிரர் இருக்குது. இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். சிலது வந்து பிளஷ்ல டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூ இருக்கு. ஒன்னில் வந்து ப்ராடக்ட் ஈஸியா வந்து கெட்டு போயிடுது, ஆரல்ஸ் வந்து இந்த லிட் வந்து உறைஞ்சிருது. ஸோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரியான ஸ்டர்டியான பிளஷ் வந்து நான் எப்பவுமே வந்து ஆஃப் பண்ணுவேன். அந்த மாதிரி பிளஷ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்டான மூடி இருக்கிறது வாங்கி எனக்கு செட் ஆகல அப்படின்ன உடனே ஓகே இந்த மாதிரியான கொஞ்சம் ஒப்பேக்கான ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி வாங்கலான்னு. ஸோ கே பியூட்டி வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா பட்டுச்சு. மற்ற பிராண்ட்ஸோட பவுடர் பிளஷ் விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இது வந்து வேல்யூ ஃபார் மணி. கொஞ்சம் நிறைய நாள் வந்து நமக்கு இது லாஸ்ட் ஆகும். அண்ட் இதோட ஃபினிஷும் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பாமஸோட லிப் பாம் ஒன்று வாங்கினேன். இது வந்து கோகோ பட்டர் லிப் பாம் 4 கிராம் இருக்கு இதுல. இது ஒரு நார்மல் லிப் பாம் தான். நமக்கு லிப் பாம் வந்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், பட் வந்து இது கொஞ்சம் பிளாட்டான டைப்ல இருக்கு. இந்த மாதிரியான ஸ்க்ரூ டைப் தான் இது. நான் யூஸ்வலா வந்து ஜெல் லிப் பாம் தான் வாங்குவேன். ஸோ அதுதான் வந்து நிறைய நேரம் நமக்கு வந்து நரிஷிங்கா இருக்கும்னு. சரி ஓகே இது வந்து ட்ரை பண்ணலாம், அஃபோர்டபுளாவும் இருந்தது. ஸோ வந்து இது நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா நரிஷிங்கா இருக்கு. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ப்ராடக்ட்ல, பட் இது ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து நான் ஓவர் நைட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து காலையில வரைக்கும் எப்படி வந்து நரிஷிங்கா வச்சுக்குதுன்னு நிஜமாவே வந்து காலையில வரைக்கும் அந்த ஸ்டே இருந்துச்சு. நீங்க இது வந்து லிப் பாம்க்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம். ஓவர் நைட் லிப் நரிஷிங்காக யூஸ் பண்றீங்கன்னா கூட இது நல்லா இருக்கும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல. நெக்ஸ்ட் வந்து நைக்கால இருந்து ஒரு ஐப்ரோ பேலட் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் ஐப்ரோ பேலட் வாங்கணும்னு சர்ச் பண்ணும்போது தான் வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நைக்கால இது வரைக்கும் பேக், ஸ்விஸ் பியூட்டில எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன், பட் நைக்கால வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் பெருசா யாரும் இதை பத்தி ரிவ்யூஸ் போடாத மாதிரி இருந்தது. அண்ட் இதுல வந்து 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பிளாக், அப்புறம் டார்க் ப்ரௌன், அப்புறம் லைட் ப்ரௌனும் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு குட்டி ஸ்பூலி அண்ட் இந்த சைட் வந்து ஒரு ஆங்குலர் பிரஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ஈஸியா வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு அண்ட் இதுக்குள்ளேயே வந்து ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ வந்து மிஸ் ஆகாது இது. அண்ட் இது நல்லா பிக்மெண்டடாவும் இருக்கு. நல்லா வந்து நம்ம 1 ஸ்ட்ரோக் போட்டாலே வந்து ஃபில் பண்ணிக்க முடியுது. அண்ட் கியூட்டான ஒரு குட்டி மிரரும் இருக்கு. ஸோ ஹேண்டியா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா மிரர் வந்து தேடி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் இதோட பிரைஸ்க்கு இதோட பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான், பட் இன்னும் ஒரு பெட்டர் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா வந்து நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து எப்படி வந்துருச்சுன்னா இங்க இப்படி பிரஸ் பண்ணாலே இப்படி ஓப்பன் ஆகுற மாதிரி வந்துருச்சு. அண்ட் இதுலயுமே அந்த ஒரு மெக்கானிசம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஓப்பன் பண்றது இப்ப நெயில்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து இருக்கு. இப்ப நீங்க ஈஸியா மூடிக்கலாம், ஆனா திறக்கும் போது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இந்த சின்ன ஐஷேடோ பேலட் தான் வந்து நான் ப்ரோஸ் ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட வந்து ஏதாவது பிளாக் ஐஷேடோ டார்க் ப்ரௌன் ஐஷேடோ எல்லாம் இருக்குன்னா நீங்க வந்து தாராளமா அது யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லாதான் இருந்தது. பட் என்னாச்சுன்னா இதோட லிட் வந்து போயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன அந்த பிளஷ்லயே இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜிங் இருக்கிறதுனால எனக்கு இது டக்குன்னு உடஞ்சிருது.
ஸோ அதனால வந்து எனக்கு லைட்டா ஆக்னே வர மாதிரி ஒரு டவுட் இருந்தது. ஸோ இந்த சைட்ல எல்லாம் வந்து லைட்டா இருந்தது. அதனால வந்து பெட்டர் நம்ம ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வந்து நான் நியூ ப்ராடக்ட் வாங்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு நியூ லான்ச் ப்ராடக்ட் தான். இட்ஸ் a நியூ லான்ச் ஃப்ரம் L'Oréal Paris. இது ஒரு பிங்க் ஷாம்பூ. அண்ட் இது வந்து L'Oréal Parisோட கிளைகாலிக் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஷாம்பூ தான். So this is for dull and porous hair னு சொல்லிருக்காங்க. Fights dullness and activates shine 3 into more gloss னு. So இதுக்கு முன்னாடி நான் வந்து பர்பிள் கலர் வேரியன்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், which is hyaluronic acid shampoo. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம கண்டிஷனரே யூஸ் பண்ணலன்னா கூட அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் கண்டிஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணிடுங்க. சரி ஓகே இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ரீல்ஸ்ல பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரியான பிங்க் ஷாம்பூ வந்து வேற கண்ட்ரில வந்து அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க, ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்தியால வந்து அந்த டைம்ல இன்னும் வரல. அண்ட் ஃபியூ டேஸ் கழிச்சு வந்து நைக்காலே இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது டக்குன்னு ஆர்டர் போட்டேன். அண்ட் இதோட ஸ்மெல் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அண்ட் இதோட பேக்கேஜிங்லயுமே வந்து சின்ன சின்ன ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோல தெரியுமான்னு தெரியல, குட்டி குட்டியான ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் வந்து இதோட பேக்கேஜிங்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் கூடி சீக்கிரத்துல வந்து இதுக்கு நான் வந்து ரிவ்யூஸ் போடுறேன். அண்ட் அது கூடவே இந்த ஒரு ப்ராடக்ட வாங்கினேன். இது வந்து L'Oréal Parisோட கிளைகாலிக் கிளாஸ் 6% கிளைகாலிக் ஆசிட் அல்ட்ரா கிளாஸ் அசிடிஃபையர். பேர் ரொம்ப பெருசா போகுது இல்ல, ஒன்னும் இல்ல. இது வந்து ஒரு நியூ இனோவேஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்ப்ரே டைப் ப்ராடக்ட். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சிருப்போம்ல, அந்த டைம்ல வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம ஹேர்ல வந்து யூஸ் பண்ணிடணும். ஐ மீன் லென்த்ல இருந்து எண்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லா வந்து இது ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ரின்ஸ் பண்ணா நல்ல ஷைன் இருக்கும் அப்படின்னு வந்து இந்த பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. சரி ஓகே இது நல்லா இருக்கு, புதுசா இருக்கு இந்த கான்செப்ட்னு வந்து இது நான் வாங்கியிருந்தேன். அண்ட் எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் ரெசிஸ்ட் அப் டு 6 வாஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் பிக்கஸ்ட் கிளைம். 6 வாஷஸ் வரைக்கும் வந்து எப்படி நம்ம ஹேர் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. ஓகே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அண்ட் இதோட ஸ்மெல் வந்து அதோட செம்மையா இருக்கு. இது வந்து ஒரு பெர்ஃப்யூமா இருந்தா நான் வந்து கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். செம்ம ஸ்மெல்லா இருக்கு. ஒரு பெரி ஸ்மெல், ஃப்ரூட்டி ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூஸ் போடுறேன். ஃபைனலா இந்த லாக்மியோட அல்டிமேட் கிளாம் ஐலைனர் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். நான் ரொம்ப வருஷமா இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன்னு தெரியல, இந்த தடவை நான் இது வாங்கும்போது எனக்கு இதோட ஃபார்முலேஷன்ல ஒரு டவுட் இருந்தது. ஏன் வந்து ரொம்ப தின்னா இருந்ததுன்னே தெரியல. யூஸ்வலா நான் போடும்போது 1 ஸ்ட்ரோக் போட்டாலே நல்ல திக்கா நல்ல பிக்மெண்டடா இருக்கும். பட் இந்த தடவை இது ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தது. இது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா என்னன்றது தெரியல. பட் இன்னும் நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்றேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு வந்து நைக்கா வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஃப்ரீ கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, விச் இஸ் எஸ்டி லாடரோட ஒரு சாம்பிள். இது வந்து 1 ml. இந்த 1 ml வச்சு நான் எப்படி இதோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிப்பேன், எப்படி வந்து 1 ml வந்து ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து தெரியும் தெரியல. மேபி அதோட கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லக்ஸுரியா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். So that's it for today. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். And stay tuned for these 2 products reviews. நான் இது வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன் சீக்கிரமாவே. And உங்களுக்கு இந்த மாதிரியான ஹால் வீடியோஸ், ஆனஸ்ட் ரிவ்யூஸ், மேக்கப், ஸ்கின் கேர்லாம் ரொம்ப பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you for watching. Bye bye.